Okay. Guys, finally we reached. எவ்வளோ நேரம் இருக்கு மேலே ஏறதுக்கு? 1.5 hour ஆகும். 1.5 hours ஆகுமா? ஆனால் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு த்ரில்லிங்காகவே பாதை. த்ரில்லிங்காகவே இருக்குமா? ஸ்ட்ரைட்டாக ஏறுற மாதிரி இருக்கும் பாறை. ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காய்ஸ், கடப்பரை பாதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்த பாதை. மலையை பார்த்து உங்களுக்கே தெரியும், ப்ரோ தான் நமக்கு கைட் பண்ணுறாரு. நண்பர்களே, அங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட் மேலே ஏறி வந்திருக்கோன்ட்டு. இந்த மாதிரி பாதையில் தான் ஏறி வந்தோம். இது பாதைன்னு சொல்ல முடியாது, நிறையா பேர் இதில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது சேனல் காய்ஸ், நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பர்வதமலைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து 11:45. ஸோ 11:45க்கு இங்கே வந்திருக்கோம். இதுவரை பர்வதமலை இல்லைன்னா ட்ரெக்கிங் போய் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என் கூட ராஜேஷ் தான் வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அவனை எம்ஜிஎம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் சேம் டைம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பர்வதமலை வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டமான மலையில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு. வாங்க அது ரியல் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டிக்லாம் கையை எடுத்துக்கிட்டோம். நம்ம கூட நிறைய பேர் போகிறாங்க. வாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ இங்கே எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க கைஸ். கைஸ், இதெல்லாம் வந்து அடிவாரத்தில் இருக்குது. அண்ட் சேம் டைம் வந்து இங்கே நீங்கள் வரணுன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காஞ்சி பஸ் ஏறி இங்கே வரணும். காஞ்சி பஸ்ஸுக்கு இங்கே வரணுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 20 ரூபா கேட்பாங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆட்டோ இருக்குது. சில பேர் நடந்து கூட வருவாங்க. நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஆட்டோனா செக் போஸ்ட் வர 100 ரூபா, அதுக்கும் உள்ளே வரணும்னா எக்ஸ்ட்ரா 100 ரூபா, 200 ருபீஸ் கேட்பாங்க. ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி. ஸோ இது இப்படி தான் ஒரு காட்டு வழி பாதையாக போகுது. இங்கே நிறைய மங்கீஸ் தான் இருக்குது காய்ஸ். அண்ட் சேம் டைம் வந்து தண்ணிலாம் நீங்கள் வெளியே வாங்கிட்டு தான் வரணும். வாங்க, நம்ம ஒன்றும் அடிவாரத்துக்கே போகல. உண்மையிலே இங்கே வந்து மங்கி நிறையாவே இருக்குது. அவன் பாஞ்சிட்டு வரான், எங்கேருந்து வரானே தெரியல, எங்கேருந்து அட்டாக் பண்ணானே தெரில. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முகத்தில் லைட்டாக பீதி தெரியதான் செய்யுது. ஸோ வாங்க காய்ஸ். அந்த குரூப் கூடயே போகும்டா. ஐயா வாங்க, அந்த குரூப் கூடயே போவோம். கூட்டம் மிங்கிள் ஆயிடும். உட்காருமா. கூட்டத்தோட கூட்டமா போகும்டா. இங்கிட்டு பார்த்தா யாரும் இல்லை, அங்கிட்டு பார்த்தாலும் யாரும் இல்லை. முடியல. இங்க வெயிலே இல்லை. ஆனால் நாங்கள் பண்ண பெரிய கூத்துனா 2 கேப் வாங்கணும் வெயிலாக இருக்கும்னுட்டு 4 லிட்டர் தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு குளுக்கோஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சுக்கிட்டே திரும்பி இறங்கணும். எவ்வளோ மோட்டிவேஷன் சாங் பார்த்தாலும் மோட்டிவேட் ஆக மாட்டோம்டா. காய்ஸ் முடியல காய்ஸ், மூச்சு வாங்குது, காது அடிக்குது, கால் சரியா தரையில் பட மாட்டேங்குது. உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது வேலை செய்யணும். உட்காந்தே இருந்தா இப்படிதான் சுத்தமாக முடியல காய்ஸ். நம்ம போக வேண்டிய தூரம் அங்கே இருக்குது. நம்ம இப்போ தான் இங்கே இருக்கோம். அதை பார்க்குறப்போ ஒன்றும் எப்படி போகணுங்கிறத தாண்டி இருக்கு. ஆமாம் சரி காய்ஸ், நம்மள மாரி இன்னும் நிறைய பேர் இங்கே ஆர்வமாக இருக்காங்க ஏறுறதுக்கு. வாங்க அந்த ஹைட்டுக்கு போய் மேலே போய் பார்ப்போம்.
வருமானு தெரியல. வீட்டுக்கு போனோமா வேணாமா? நிஜமாவே வந்து காதெல்லாம் அடைக்குது. ரொம்ப நாள் எங்கேயுமே வீட்லேயே உட்காந்து வேலை செஞ்சதுனால நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் லாஸ் பண்ணிக்கணும் தெரியுது. சேம் டைம் இங்கே கொஞ்சம் டாட்டா கடை இருந்தது, உண்மையிலே வந்து பாராட்டலாம். டாட்டா கிட்ட பேடிஎம் கூகுள் பேலாம் இருந்தது இந்த மலைக்குள்ள. இங்கே ஒரு சித்த கோகை கூட இருந்தது காய்ஸ். ஒரு அண்ணா போனார், எங்களுக்கும் போகணும் ஆசை, ஆனால் எங்களை போக முடியல. ஸோ நாங்கள் டார்கெட்டை வந்து அந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அது வேறு நாங்கள் எங்கேயுமே டெவேட் ஆகிறதாகவும் இல்லை. இந்த ஸ்டிக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் காய்ஸ். கால் தடவில் நிற்கல, மூச்சு வாங்குது, போக போக கால் அடைக்குது. 800 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அவனை ஃப்ரெண்டில் விட்டேன், ஏன்னா அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட் பேஸை வந்து கிளியர் பண்ணுறான், பேக்கை கிளியர் பண்ணுறேன், எவனும் வந்துடக்கூடாது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்வதமலை இந்த மாதிரி டைமில் நல்லா வரலாம். ஏன்னா மற்ற டைமில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், இந்த டைமில் வந்து வெயிலும் கம்மியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா உண்மையிலே நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெக்கிங், சேம் டைம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இது எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்க என்னன்னு தெரியல, ஆனால் வேறு லெவல். அவங்க தான் ரியல் ஹீரோனே சொல்லலாம். அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னே தெரில, நடக்கவே முடியல என்னெல்லாம். போயிட்டே இருக்கு. ஒரு மலையாவது கம்ப்ளீட் பண்ணுமா தெரில. 850 படி கட்டி ஏறிட்டோம். என் கூட ஏறி என் ஃப்ரெண்ட் கார்த்திலாம் வந்திருந்தானா அவனை தூக்கி டவுன் போகணும். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அங்கே ஒரு கடை இருக்குது, பக்கத்துல இருந்து மன்கீஸ் இருக்கு. வாங்க கைஸ் பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ 1000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 250 ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் சேம் டைம் வந்து அதுக்கப்புறம் நிறையா போக வேண்டிய பாதை இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த ஹில்ஸில் தான் போக போகிறோம். வாங்க கைஸ் போவோம். நம்ம கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க, நிறையா சாமிகள். இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதே அளவுக்கு இங்கே மன்கீஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்ட்ரைட்டாக போகுது, ஒரு ஸ்டெப்ஸும் இன்னும் 100 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது இந்த மலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதான் நம்ம வந்த பாதை. ஒரு வழியா ஸ்டெப்ஸ் தான், இதுக்கப்புறம் கல் பாதை. இந்த இடத்துல மன்கீஸ் ஓவராக இருக்கு. 1263 ஸ்டெப்ஸு. கல் பாதை. இது என்ன பாதை ப்ரோ? காசு. இப்போ நம்ம வந்து பாறைமேடில் பார்த்தீங்கன்னா சுற்றி மன்கீஸ் பாறை தான் இருக்குது ஸ்டெப்ஸு. ஸோ இது ஒன்றும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? இது இன்னும் ஒரு 1 hour ஏறணும். இது வந்து 1 hour ஏறணும். இங்கே நம்ம ஃப்ரெண்டாக வந்தார், அவர் தான் கைட் பண்ணுறாரு நம்மளை. அவர் பேர் என்ன ப்ரோ? அஜித். அவர் நேம் வந்து அஜித். ஹாய் ப்ரோ சொல்லு. சூர்யா. கிளம்பிடலாம். ஒரு வாட்டர் பாட்டில் வேறு எடுத்துக்கிச்சு காய்ஸ். காய்ஸ் பாருங்கள் நீங்களே ஸ்டெப்ஸை எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்குது ஸ்டெப்ஸ்லாம். இது போக வேண்டிய ஸ்டெப்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. இங்கேயும் மாடுலாம் இருக்குது. இப்படி தான் ஏறி ஏறி போயிட்டு இருக்கு. அப்பா நம்ம கூட்டத்தோட போய் ஐக்கமாயிக்கலாம், அதான் நமக்கு சேஃப்டி.
ஸோ காய்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 மணி நேரம் ஏறி இருக்கும். எவ்வளோ தூரம் ஏறி இருக்கும்னு தெரியல, ஒரு 2 மலை ஏறி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது பாதை. இன்னும் ஒரு எத்தனை மலை ஏறணும்னு தெரியல. இன்னும் ஒரு 1 ஹவரில் ஏறிடுவோம் அப்படின்னே ராஜேஷ் சொல்கிறான், கூட்டுக்கிறவங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி தான் உட்காந்து போகிறோம். அதில் நிறைய அங்கே மங்கீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வாட்டர் கேனு மக்கள் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா மங்கீஸ் தான் குடிச்சிட்டு போட்டிருக்கு. அது என்ன பண்ணணும், தண்ணி இல்லை அதுக்கு, அதனால் அதோட பிரச்சனை. சரி ஓகே கைஸ், நம்ம மேலே போய் பார்ப்போம். சுத்தமாக முடியல, பட்டு நல்லா இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நான் டெய்லியும் உட்காந்தே வேலை செய்கிறப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு, சாதாரண ஒரு விஷயம் பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. நாங்கள் போய் பார்ப்போம். கைஸ் இவ்வளோ நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ டைம் வந்து 1:06 ஆகுது. இதோட 1:21 தான் நான் உட்காரணுன்னு ஒரு முடிவாக எடுத்திருக்கேன். வாங்க, இந்த ஸ்டிக்கர்னா ரொம்ப கஷ்டம் கைஸ், சீரியஸாக ரொம்பவே கஷ்டம். யாராவது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாங்க மேலே போவோம். மேலே போகும்போது சொல்கிறேன், மேலே போக மாட்டோங்க. ஓகே, இங்கே யாரும் நம்மளுடைய பிரதர்ஸ் யாருமே இல்லை, அதனால தான் இந்த இடத்த நாங்கள் ஆக்குபை பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பாதை. Guys, 10 நிமிஷம் தான் நடக்குது. கண்ணை கட்டிடுச்சு. கொஞ்சம் குளிராக தான் இருக்குது, வெயில் இல்லை. நாங்கள் வந்து பார்த்து நீங்களே பாருங்கள். இப்படிதான் இருக்குது, கைக்கும் வேலை காலுக்கும் வேலை. இப்படிதான் யாரோ போட்டிருக்காங்க நம்ம போகிற ரூட்டுலாம். வாங்க மேலே ஏதோ ஒரு கடை தெரியுது, போய் பார்ப்போம். ஆமாம், இப்போதான் சோடாக்கெல்லாம் குடிச்சிட்டு நபாட்டி ஸ்வீட்ஸ் மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாக ஏறிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு எங்கேயும் உட்காரதா இல்லை, நான் ஸ்டாப்பாக இருப்போம். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க மேலேருந்து வந்தவங்க. ஸோ அந்த கடப்பாறை பாதை அங்கே தான் கொஞ்சம் அதிகமாக மங்கீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு மங்கீஸாலாம் லைட்டாக பயமாக இருக்குது. வாங்க காய்ஸ், ஸ்பீடாக போவோம், டைம் இல்லை. சரி மச்சான், அந்த நபாட்டி உள்ள வை. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாதையில் தான் நடந்து வரும். கொஞ்சம் அப்புறம் அந்த கம்பி இது வந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிட்டி தெரியுது, எவ்வளோ ஹைட் ஏறி இருக்குன்ட்டு. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா காய்ஸ். இப்போ பாருங்கள் சிட்டி எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம ஏறி இருக்கோன்ட்டு. இன்னும் பாதி இது ஏற வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் தான் கடப்பாறை பாதைலாம் வரப்போகுது. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு நினச்சி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நான் இன்னும் 2 ஹவர்ஸ் ஏற வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்றும் எவ்வளோ நேரம் இருக்குது மேலே ஏறதுக்கு? 1.5 hour ஆகும். 2.5 hours ஆகுமா? ஆனால் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு த்ரில்லிங்காகவே பாதை, த்ரில்லிங்காக இருக்குமா? ஸ்ட்ரைட்டாக ஏறுற மாதிரி இருக்கும் பாறை. ஓகே ஓகே காய்ஸ், பேக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். கீழே கடையிலே கூட கொடுத்துட்டு போயிடுங்க, சேஃப். இல்லை பாருங்க, நீங்க பாறை கையில கிடப்பாறை பிடிச்சி ஏறும்போது ஜிப்ல இருந்து தான் எடுத்துடும். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன் கைஸ். வாங்க. ஸோ வரப்போ நம்ம ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வரது நல்லது. ஏன் அந்த கல் வச்சுருக்கேன் நீங்கள் கேட்பீங்க, சும்மா வச்சுருக்கேன் ஒரு சேஃப்டிக்கு. பிரதர்ஸ் வந்துட்டாங்களா? உள்ளே வச்சிரு நண்பர்களே. அங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட் மேலே ஏறி வந்திருக்கோன்ட்டு. இந்த மாதிரி பாதையில் தான் ஏறி வந்தோம். இது பாதைன்னு சொல்ல முடியாது, நிறையா பேர் இதில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு த்ரில்லான ஒரு மூமெண்ட் இருக்குது. அதனால் கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. எல்லாருமே பயமுறுத்துறாங்க, பேக் இறக்குங்கிறாங்க, பாக்கெட் உள்ள கை ஓடுறோங்கிறாங்க. ஸோ அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் இந்த ஸ்டிக்கு, இந்த கல் அதை அடிக்கிறதுக்கு இல்லை, சும்மா பயமுறுத்துறதுக்கு. உண்மையிலே வந்து இந்த வீரப்பெல்லாம் எப்படி தான் காட்டில் இருந்தாங்களே தெரியல, நம்மளால முடியல. இப்போதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. சீக்கிரம் ரொம்ப டைம் வந்து 2 ஆயிடுச்சு. 2:30 மேலே இருப்போம்.
காய்ஸ் இப்போ அடுத்தது நம்ம கடப்பாறை பாறைக்கு போயிட்டோம், கிட்ட வந்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோட ஹைட்டு பார்க்குறப்போ உண்மையிலேயே நம்மளும் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். ஆனால் 2 hours ஆகிருக்கு இதுக்கிட்ட வரத்துக்கு. இன்னும் ஒரு 1/2 hour மேலே ரீச் ஆகிடுவோம். ஸோ 2023 பிளான் பண்ணது. ஆனால் 2023 எந்த விஷயமே சரியாக பண்ணல. 24 பிளான் பண்ண மாதிரியே நாங்கள் வந்துட்டோம். அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் ஒன்றும் இந்த ட்ரிப் ஒன்றும் முடியல. மேலே போயிட்டு கீழே இறங்கினா தான் இது அக்காம்ப்ளிஷ் ஆகும். ஸோ 2024 குட் ஸ்டார்ட்னே சொல்லலாம். ஏஎஸ்பியில் மேலே போனால் போயிடலாம். ஐயா பார்த்து நடங்க. மச்சான் என்னடா எப்படா போகிறது? என்னடா ஒரு வரேன். டேய் பாதுலடா சும்மா உருங்க. அந்த கடப்பாறை பாறை வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அவாடு இப்படி இருக்கிறான். இதில் ஏறணும். இந்த சைடு இறங்குறது, இந்த சைடு தான் ஏறுறது. கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நம்பிக்கை இருக்குது. அங்கே காசு இது என்னால் வீடியோ எடுக்க முடியுமா தெரில. வில் ட்ரை. வாடா. ஃபஸ்ட் டைமா ப்ரோ நீங்கள்? காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமச்சிவாய். மலையை பார்த்து உங்களுக்கே தெரியும், ப்ரோ தான் நமக்கு கைட் பண்ணுறாரு. யூடியூபுக்காக உசுர கொடுக்குறியாடா? ஓகே ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். இவனை வேற சொல்லுறது. நீ வேணா ப்ரோ, நீங்கள் வேறு கஷ்டம். ஓகே சேஃப்டியாக சொல்லிட்டேன். என்ன ராஜேஷ் பிடிச்சிட்டு வா, அதான் சேஃப்டி. காய்ஸ் இந்த கடப்பாறை பாதை ஏறிட்டு இருக்கோம். ப்ரோ உங்கள் நேம் என்ன ப்ரோ? முன்னா. வித் முன்னா பிரதர் ஹெல்ப்பால். அவர் வந்து 15th டைம். இது 15th டைமா இல்லை இது 16th ப்ரோ? இது 16th டைம் ஏறி இருக்காரு. இதோட ஹைட்டை பாருங்க. சேம் டைம் இங்கே இந்த கடப்பாரெலாம் வச்சுக்கிறதுலாம் ரியலி வேற லெவல். ஆக்சுவலி இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னே தெரில. அவங்களுக்குலாம் அவங்க தான் எப்படி சொல்கிறது, ரியல் பக்தர் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் முன்னா ப்ரோ. அவர் 1 hourல இங்கே வந்திருக்காரு. நாங்கள் இங்கே வரதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு காய்ஸ். கடப்பாறை பாதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்த பாதை. அது தெத்து பாருங்க, ஒரு வெளில கூட அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ ஹைட்டில் நம்ம வேலை வந்திருக்கோம். இந்த ஹைட்டை நீங்கள் பாருங்கள். ஐயா கொஞ்சம் அப்படியே என்ன பிடிச்சிட்டே வா லுக்கா. நம்ம வந்திருக்க ஹைட்டு. அது ஒரு கோவில், இதோ இருக்கு. ஒன்றும் நம்ம ஏற வேண்டிய பாதைகள் இருக்குது. கொஞ்சம் ஒரு 1/2 hour ஏறிடலாமா ப்ரோ? 1/2 hour ஏறிடலாம். நீங்கள் ஏறிடலாம் கண்டிப்பாக. வாங்க காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அதான் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ காய்ஸ். ஆமாம் என்ன ப்ரோ என்ன கேட்டீங்க? ஓகே கம்மிங்க இல்லை, அதான் நான் பார்த்தேன். கொஞ்சம் சார் ப்ரோ இருங்க ப்ரோ போலாமா? காய்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட்டு மலையில் இருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் மலையும் ஃபஸ்ட் மலையும் ஒன்றா இருக்குது. ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. அங்கங்கே நடுவில் அந்த கடப்பாறை குத்தி வச்சுருக்காங்க, அதை பிடிச்சி தான் ஏறுறதா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. முதுகு இப்போவே காலி காய்ஸ், சுத்தமாக முடியல. எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. காய்ஸ் நம்ம லாஸ்ட்டு மலையில் இருக்குன்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தண்ணி தேக்கமாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸு
கொண்டு வந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் இங்கே போட்டு, இல்லை மண்கி குடிக்கிற இதெல்லாம் இங்கே போட்டு ஒரே சகுடு மாதிரி இருக்குது. ஸோ இந்தமாரி நம்ம அதை பண்ணாமல் தவிர்க்கலாம். எடுத்துகிட்டு வந்த பிளாஸ்டிக்கை நம்ம பேக்லேயே வச்சுக்கிறது நல்லது காய்ஸ். காய்ஸ் ஃபைனலி we reached. பின்னாடி நம்ம பிரதர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. ராஜேஷ்க்கு தான் பெரிய தேங்க்ஸ் இந்த வீடியோ எடுத்தது. அவன் தான் ஃபுல்லாக ஐயோ வரானே, போதுண்டா. ஃபைனலாக நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளே சாமிகள் நீங்களே பார்க்குறீங்க, எல்லாமே விதியில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ் நம்ம ஃபைனலாக பர்வதமலை ட்ரிப் ஃபுல்லாக போய் பிடிச்சாச்சு. ஸோ மேலே வந்து நான் அதிகமாக வீடியோ எடுக்கலை. நான் சாமியாக அங்கே நிறையா எடுக்கக்கூடாது, சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் நிறையா மங்கீஸ் இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு 50 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, அதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் பர்வதமலை வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சேம் டைம் நீங்கள் புதுசாக பர்வதமலை வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு சின்ன ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே வந்து தண்ணி கேன், ஒரு ஸ்வீட்ஸு, இதுமாரி சாக்லேட்ஸு, குளுக்கோஸ் இதுமாரி வாங்கி வச்சுக்கிங்க, அது நல்லது. ஒரு பெரிய பேக்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. இந்த மாதிரி பேகு, அதுவும் ரொம்ப வெயிட்லெஸ் பேக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்து அன்னதானம் கொடுப்பாங்க அப்படின்னு போகிறது வந்து எல்லா டைம்லேயும் செட் ஆகாது. கீழே அன்னதானம் போடுவாங்க, மேலே அன்னதானம் போனால் 1 மணிக்குள்ளே அது க்ளோஸ் ஆகிடும், இல்லை மேக்ஸிமம் 2 o'clock வரை இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.